எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில ரியலைசேஷன் வேல்யூ 10%. நான் 2011 ஜெயலலிதா அம்மாவிற்கு விஷன் 2023 என்ற மிகப்பெரிய டாக்குமெண்ட்டை உருவாவதற்கு காரணமா இருக்கும் பொழுது நான் குறிப்பிட்ட இலக்கு 10 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி முதலீட்டாக ஈர்க்க வேண்டும் என்பதுதான் விஷன் 2023யோட இலக்கு. அந்த இலக்கு நிர்ணயித்தது 15 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்க வேண்டும். ஆனா ஜெயலலிதா அந்த எடப்பாடி கிமுலேட்டிவ் ஆட்சியில வந்த முதலீடு கிட்டத்தட்ட 5.8 லட்சம் கோடி. அதுல ரியலைஸ் ஆனது 10% தான். அப்ப 67,000 கோடி தான் வந்து அரௌண்ட் 10%. அப்ப 67,000 கோடி தான் வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன டேட்டா இருக்குன்னு தெரியல. எடப்பாடி தான் கொடுக்கணும். எடப்பாடி வச்சிருந்தாரு, அவர் தான் கொடுக்கணும். ஓகே, இந்த டேட்டா இல்ல இல்லைன்னா டிஎம்கே கவர்மெண்ட், இப்ப இருக்க கவர்மெண்ட் சொல்லணும். சரி, இது எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சியில அப்ப நிர்ணயித்த இலக்கு, அதாவது நான் ஜெயலலிதா அம்மாவுடன் இணைந்து நிர்ணயித்த இலக்கு 15 லட்சம் கோடி. ஆனா அவர்கள் சாதித்தது 5.8 லட்சம் கோடி. இதுதான் அவங்க சாதிச்சது. ஓகே, இதுல 10% தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க.